ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த எல்லோ கலர் பூ ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலனா வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது பூச்செடி கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த செடி வச்சு ஒரு மாதம் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, காயும் வந்திருக்கு. இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? காய் கீழே தெரியுதா? ஆமாம், இது வெண்டைக்காய் செடி. இப்போ தான் ஒன்று ஒன்றா பிஞ்சு விட்டுட்டு இருக்குது. பட் நான் 4 செடி வச்சுருக்கேன். 4லேயும் ஒவ்வொரு காய் தான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. அதை தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். நாட்டு வெண்டைக்காய் விதை வந்துட்டு அம்மா கொடுத்துருந்தாங்க. அது நான் நிறைய இடத்துல நட்டிருந்தேன். அதில் இந்த 4 செடி தான் வந்து நல்லா முளைச்சி வந்தது. அதுலேருந்து முதல் காய் இப்போ நான் பறிச்சிருக்கேன். இன்னும் 2, 3 செடியிலையும் காய் இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். எத்தனை காய் இப்போ வருது அப்படின்னு தெரியல. என்ன தான் நம்ம கிலோ கணக்கில் கடையில் காய் வாங்கினாலும் நம்ம வீட்டில் நம்ம வச்ச செடியில் இந்த காய் காய்ச்சிருக்கும் போது அது பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது 1, 2 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் இப்போ இருக்கிறதே மொத்தமாக நான் எண்ணி பார்த்துட்டேங்க. 4 காய் தான் இருக்குது. இந்த 4 காய் வச்சுட்டு நம்ம வந்து பொரியல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வெண்டைக்காய் தானே, அது பச்சையாகவே சாப்பிட்லாம்ல, அதனால் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே கட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இவ்வளோ சிரமப்பட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அது கட் பண்ணுறது. ஈஸியாக கட் பண்ணிடலாம் தான். அவ்வளோதான் பாருங்கள், கிடச்சிருச்சு 3. இன்னும் ஒரே ஒரு செடியில் ஒரு காய் இருக்குது. அதையும் போய் பறிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அது பூச்செடி, இந்த மாதிரி காய்ச்செடி இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் இடத்துலையே நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்து பண்ணுவேன். பட் இன்றைக்கி இந்த காய் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் என்ன மாதிரியே கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னாலும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் ஒரு லைக் போடுங்க.